நிதியமைச்சனுடைய வர்த்தகமானி அறிவித்தல்களுக்கு, குறிப்பாக வரிகள் தொடர்பான வர்த்தகமானி அறிவித்தலுக்கு பாராளுமன்ற அனுமதியை கோரி நிதியமைச்சினால் இன்று இந்த சபையில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நிதியமைச்சினூடாக ஒரு சில விடயங்களை நிதியமைச்சுக்கு நான் கோரிக்கையாக முன்வைக்க விரும்புகின்றேன். குறிப்பாக கடந்த காலங்களில் சமுர்த்தி கொடுப்பனவுகள் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு வந்த அந்த சமுர்த்தி கொடுப்பனவுகளில் பலர் சமுர்த்தி கொடுப்பனவுகள் பெற தகுதியற்றவர்களாக கருதி பலருடைய பெயர்கள் நிப்பாட்டப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையில் சமுர்த்தி பெறக்கூடிய பாமர மக்களுக்கு அந்த சமுர்த்தி கொடுப்பனவுகள் கொடுக்கப்படவில்லை. இருந்தபோதும் கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு கொண்டு வந்தது. அதன் பிற்பாடு நலன்புரி கொடுப்பனவுகளாக அதை வழங்குவதாக அரசாங்கம் அறிவித்து நலன்புரி கொடுப்பனவுகளை வழங்க முன்வந்தது. நலன்புரி கொடுப்பனவுகள் வழங்கப்பட்ட போது, பெயர் விவரங்கள் வெளியிடப்பட்ட போது, அந்த பெயர் விவரங்களில் பல கஷ்டப்பட்ட மக்களுடைய பெயர்கள் இடம்பெறவில்லை. குறிப்பாக பல இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றது. அதே போல மன்னாரிலும் போராட்டம் நடைபெற்றது. ஆனால் அந்த நலன்புரி கொடுப்பனவுகள் மீளாய்வு செய்யும்படியாக அறிவித்தல் அரசாங்கத்தினால் விடுக்கப்பட்டிருந்தது. அந்த மீளாய்வு செய்யப்பட்ட போது அந்த குறைந்த வருமானத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அரசாங்கத்தினுடைய செயல் திட்டங்கள் இருக்கவில்லை. ஏனென்று சொன்னால் இப்ப அது இந்த சமுர்த்தி பயனாளிகளுக்கு அப்படியே அது நலன்புரி கொடுப்பனவுகளாக மாற்றம் செய்திருக்க வேண்டும், அல்லது அவர்கள் நலன்புரி கொடுப்பனவுகள் கொடுக்கப்படுகின்ற போது அவர்களுடைய வருமானங்கள் சரியாக நிரப்பப்படவில்லை. அந்த படிவத்தை நிரப்பப்படும் போது ஒரு சில மக்கள் தவறுதலாக படிவங்களை நிரப்பியிருக்கிறார்கள். ஆனால் அதை மீளாய்வு செய்த போது அவர்களுடைய வருமானத்தை உறுதிப்படுத்தி கொடுப்பதற்கு அதிகாரிகள் தயாரில்லை. அவர்கள் தாங்கள் இந்த செயல் திட்டத்தில் உள்வாங்கப்படவில்லை. ஆகவே இந்த உறுதிப்படுத்த முடியாத சூழ்நிலை ஒன்று இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இந்த நலன்புரி கொடுப்பனவுகள் இந்த அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்டது ஜூலை மாதம் கொடுக்கப்பட்டது. தற்பொழுது அக்டோபர் மாதம் நடைபெறுகிறது. இந்த ஜூலை மாதம் நலன்புரி கொடுப்பனவுகள் கொடுத்த பிற்பாடு இன்று வரை நலன்புரி கொடுப்பனவுகள் கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக தற்பொழுது நாட்டில் ஏற்பட்டு இருக்கின்ற பொருளாதார நெருக்கடி, விலைகளுடைய ஏற்றம், எரிபொருட்களுடைய ஏற்றம் காரணமாக மக்கள் மிகவும் ஒரு சிரமமான சூழ்நிலையில் தான் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் வாழ்ந்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் நலன்புரி கொடுப்பனவு என்பது அவர்களுக்கு ஒரு ஏற்ற நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் அந்த கொடுப்பனவு ஜூலை மாதத்துக்கு பிற்பாடு இன்னும் எங்களுடைய பிரதேசத்தில் கொடுக்கப்படவில்லை. நினைக்கிற ஒரு இடமும் கொடுக்கப்படவில்லை. நான் அறிந்த வரையில் சில இடங்கள் கொடுக்கப்பட்டோ தெரியவில்லை. ஆனால் குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்தில் அது தொடர்பான எந்த விதமான கொடுப்பனவுகளும் வழங்கப்படவில்லை. குறிப்பாக இன்று காலை கூட முல்லைத்தீவு மாவட்டம் கோட்டைக்கட்டி குளத்தைச் சேர்ந்த ராசலிங்கம் என்ற அந்த முதியவர் என்னிடம் தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தி இந்த கொடுப்பனவு நீண்ட காலமாக வழங்கப்படவில்லை, தற்பொழுது இருக்கின்ற நெருக்கடி நிலையில் நாங்கள் எவ்வாறு தங்களுடைய காலங்களை கழிப்பது என்ற கோரிக்கையை ஒரு பெரியவர் முன்வைக்கிறார். தற்பொழுது மழை வீழ்ச்சி காலம், மக்கள் சாதாரணமான நாள் தொழிலுக்கு செல்ல முடியாத காலங்களில் இந்த கொடுப்பனவுகள் மிகப்பெரிய ஒரு ஆதரவாக அந்த மக்களுக்கு இருக்கும். ஆகவே இந்த நலன்புரி கொடுப்பனவுகளை உடனடியாக அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று நான் சபையினூடாக நிதியமைச்சை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் நலன்புரி கொடுப்பனவுகளை மீளாய்வு செய்ய விண்ணப்பித்தவர்களுக்கும் மிக விரைவில் அவர்களுக்கு இந்த நலன்புரி கொடுப்பனவுகள் கிடைக்கக்கூடிய வகையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த சபையினூடாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக தற்பொழுது 2022 பொருளாதார நெருக்கடி, அப்போதிருந்த எரிபொருள் தட்டுப்பாடு, கிருமிநாசினிகள் பிரச்சனை, பசலை பிரச்சனை காரணமாக மழைநீர் இல்லாத காரணத்தினால் 2022 காலபோக சிறுபோக 23ஆம் ஆண்டு சிறுபோக நெற்செய்கை பாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக அரசாங்கம் நஷ்ட ஈடு வழங்குவதாக அறிவித்தார்கள். ஆனால் இன்று வரை எங்களுடைய பிரதேசத்தில் நஷ்ட ஈடு கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களை பொறுத்தவரையில் அதிகமானவர்கள் நெற்தொழிலில், நெல் விவசாயத்தில் அதிகமானவர்கள் ஈடுபடுகின்ற ஒரு மாவட்டங்களாக இருக்கிறது. ஆகவே அந்த நஷ்ட ஈடு கொடுப்பனவுகளும் இன்றும் அரசாங்கம் அவர்களுக்குரிய கொடுப்பனவுகளை வழங்க முன்வரவில்லை. இந்த இரண்டு விடயங்களும் தொடர்பாகவும் நிதியமைச்சு ஒரு தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு இந்த இவர்களுக்குரிய நஷ்ட ஈடையும் இந்த நலன்புரி கொடுப்பனவுகளையும் மிக விரைவில் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே இன்னொரு விடயம் கடற்தொழில் அமைச்சு சார்ந்தது. ஆனால் தற்பொழுது இந்த விடயத்தை நான் தெரியப்படுத்த வேண்டும். குறிப்பாக தற்பொழுதுதான் எங்களுடைய வடமாகாணத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக கடற்தொழில் ஆரம்பிக்கின்ற காலமாக இருக்கிறது. குறிப்பாக மன்னார் பிரதேசங்களை பொறுத்தவரையில் 4-5 மாதங்களாக
நாட்களாக மக்கள் கடற்தொழிலுக்கு செல்லாமல் தற்பொழுது ஒரு 10 நாட்களாகத்தான் அவர்கள் செல்கிறார்கள். இதன் போது கடற்தொழில் திணைக்களம் ஒரு புதிய நடைமுறையை மன்னார் மாவட்டத்திற்கு மாத்திரம் கொண்டு வந்திருக்கிறது. அதாவது கடற்தொழிலுடைய பணிப்பாளர் நாயகம் மன்னார் கடற்தொழில் உதவி பணிப்பாளருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் 13/10/2023 அன்று. அதாவது ஸ்கின் டைவிங் மூலமாக அட்டை பிடிப்பவர்கள் ஒரு நபர் 180 அட்டைக்குள் தான் பிடிக்க வேண்டும், 150க்கு மேலாக பிடிக்க முடியாது. அதே போல ஸ்கூபா டைவிங் செய்கிறவர்கள் 250க்கு மேற்பட்ட அட்டைகளை அவர் பிடிக்க முடியாது. இப்படியான ஒரு கடற்தொழில் பணிப்பாளர் நாயகம் மன்னார் மாவட்ட உதவி கடற்தொழில் பணிப்பாளருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். நான் இது தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டபோது இந்தியாவில் இருந்து அட்டை இங்கு கொண்டு வரப்படுகிறது, அதை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இந்த நடைமுறையை செய்ததாக அவர்கள் கூறுகிறார்கள். குறிப்பாக இந்தியாவிலிருந்து அட்டை கொண்டு வருகிறார்கள் என்றால் அவர்கள் ஏன் அந்த அட்டையை கொண்டு வருகிறார்கள் என்று பார்க்க வேண்டும், அல்லது இதை யார் கொண்டு வருகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். ஒரு நபர் அல்லது 2 நபர்கள் அட்டை கொண்டு வருவதற்காக மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து கடற்தொழிலாளர்களுக்கும் ஒரு சட்டத்தை பிரயோகிப்பது பொருந்தாத விடயம். இதை எப்படி நான் பார்ப்பேன் என்று சொன்னால், குறிப்பாக காலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் காலி மாவட்டத்தில் இப்படி ஒரு நபர் இப்படி இந்தியாவில் இருந்து ஒரு கடற்தொழில் ரீதியாக ஒரு அட்டையை கொண்டு வந்தால் அந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மீனவர்களுக்கும் உங்களால் சட்டம் போட முடியுமா என்பது என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய பிரதேசத்தில் நீங்கள் நினைத்தால் போல் சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துவது வழக்கமாக இருக்கிறது. அங்கு கேட்க ஆட்கள் இல்லை என்ற ஒரு மனநிலை இருக்கிறது. அவர்கள் கேட்டாலும் அதை செய்ய வேண்டும் என்ற மனநிலை உங்களிடம் இல்லை என்ற கருத்தும் தொடர்ச்சியாக இருந்து வருகிற காரணத்தினால் புதிய சட்டம் நடைமுறைக்கு படுத்துறது. அதைவிட ஒரு மிக முக்கியமான விடயம், அந்த ஏற்கனவே அனுமதி பெற்றவர்கள் அட்டை குளிப்பதற்கு அனுமதி பெற்றவர்களை ஒரு கடிதம் கடற்தொழில் உதவி பணிப்பாளர் கடிதம் எழுதுகிறார் 16/10/2023 16ஆம் தேதி கடிதம் எழுதுகிறார். இந்த திங்கட்கிழமை கடிதம் எழுதுகிறார். இன்று முதல் பழைய அனுமதியை பாவிக்க முடியாது, புதிய அனுமதியைத்தான் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அன்று கடற்படைக்கு அதனுடைய பிரதி செல்கிறது. மன்னாரினுடைய சவுத் பாரில் இருக்கின்ற கடற்படை நீங்கள் புதிய அனுமதியை எடுத்துத்தான் அட்டை தொழிலுக்கு செல்ல முடியும். ஒரு நாளில் எவ்வாறு தொழிலாளி அவருடைய அனுமதியை புதுப்பிப்பது என்பதை நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். ஏனென்றால் ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்தும் போது அதுக்கு ஒரு கால எல்லை கொடுக்க வேண்டும். அதை விடுத்து நடைமுறைப்படுத்துகின்ற விடயம் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அல்ல. அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் எந்தவித கால எல்லை கொடுக்கப்படாமல் அதை உடனடியாக அனுமதியை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் ஒரு கேள்வியான விடயமாகத்தான் அது இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு நாளில் கடற்தொழிலாளி அவர் கடலுக்கு சென்றிருப்பார் அல்லது அவர் மன்னார் மாவட்டத்திலுள்ள பல பிரதேசங்களில் இருந்திருப்பார்கள். உடனடியாக அந்த அனுமதியை எவ்வாறு பெறுவதென்பது ஒரு கேள்வியான விடயம். கடற்தொழிலாளர்களை சிரமப்படுத்துவது, அவர்களை செய்ய முடியாதவாறு அரசாங்கம் கடற்தொழில் அமைச்சு பல விடயங்களை அவர்களுக்கு செலுத்தி வருகிறது. குறிப்பாக இந்த கடிதம் கூட ஒரு அரசியல் நோக்கமாக நான் இதை பார்க்க விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால், இதை இந்தியாவில் இருந்து அட்டை கொண்டு வருவதாக இருந்தால் அது அந்த அண்மித்த கடலாக மன்னாருக்கு அண்மித்த கடலாக கிளிநொச்சி மாவட்டத்தை சார்ந்த கடற்பரப்பும் வரும். அதே நேரத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை சேர்ந்த கடற்பரப்பும் அந்த இந்தியாவிலிருந்து அட்டை கொண்டு வருவதாக இருந்தால் இந்த 3 மாவட்ட கடல் பிராந்தியமும் ஒரு கடலுக்குள் தான் இந்த 3 மாவட்ட கடற்தொழிலாளர்களும் அட்டை குளிக்கிறார்கள், மீன் பிடிக்கிறார்கள். ஆனால் மன்னார் மாவட்டத்துக்கு மாத்திரம் ஏன் இந்த சட்டம் என்று பார்த்தால், கடற்தொழில் அமைச்சருடைய வாக்கு மாவட்டமாக இருக்கிறது கிளிநொச்சியும் யாழ் மாவட்டம். ஆகவே அந்த மாவட்டத்தில் இப்படி ஒரு நடைமுறையை கொண்டு போனால் கடற்தொழிலாளர்கள் கடற்தொழில் அமைச்சருக்கு எதிரான கருத்துக்களை கொண்டு வருவார்கள் என்ற நோக்கத்திற்காக அந்த 2 மாவட்டங்களையும் தவிர்த்து மன்னார் மாவட்டத்துக்கு மாத்திரம் இந்த நடைமுறையை பின்பற்றுவதற்கு கடற்தொழில் திணைக்களம் யோசித்திருக்கிறது. குறிப்பாக கடற்தொழில் பணிப்பாளர் அவர்கள் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். இதே பாராளுமன்றத்தில் பல கூட்டங்களில் மீனவர்கள் போராட்டம் செய்தார்கள், பல கோரிக்கைகள் வைத்தார்கள். என்னால் கூட இந்த பாராளுமன்றத்தில் பல தடவை இந்திய இழுவப்படகுகள் தொடர்பாக அதை நிறுத்தும்படி, அவர்கள் எங்களுடைய உறவு அதுக்கு மாற்று கருத்தில்லை, ஆனால் எங்களுடைய கடற்பரப்புக்கு உள்வந்து அவர்கள் மீன் பிடிப்பதால் அல்லது அவர்கள் ரோலர் அடிப்பதால் எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றுமுழுதாக அழிந்து செல்கிறது. இதை தடுக்க வேண்டும் என்று, இதை நிப்பாட்ட வேண்டும் என்று தொடர்ச்சியாக எங்களால் கோரிக்கைகள் வைக்கப்படுகின்ற போது கூட கடற்தொழில் அமைச்சோ அரசாங்கமோ எந்த விதமான
ஒரு நடவடிக்கையும் செய்வதில்லை. அண்மையில் கூட ஒரு மாதத்துக்குள் ஒரு நாள் இரவு கடத்தொழிலுக்கு சென்றவர்கள் அங்கு தங்களுடைய வலையை விட முடியாமல் இருக்கிறது. முழுமையாக இந்திய படகுகளாக இருக்கிறது. ஆகவே இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா என்று கேட்டிருந்தார். அதோடு உடனடியாக நான் தொலைபேசியில் கடத்தொழில் அமைச்சருக்கு தொடர்பை ஏற்படுத்தி தெரிவித்திருந்தேன். ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில படகுகள் கைது செய்யப்படும். எனக்கு கைது செய்வதில் எனக்கு முழுமையான உடன்பாடு இல்லை. ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில், இணக்கப்பாட்டின் அடிப்படையில் அதை அவர்களை எங்களுடைய எல்லைக்குள் விடாமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்க வேண்டும். மன்னார் நடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கூட நான் கடற்படையினர் தெரிவித்திருந்தேன். எங்களுக்கும் வெட்கமாக இருக்கிறது, உங்களுக்கும் வெட்கமாக இருக்கிறது, அதிகாரிகளுக்கும் வெட்கமாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால் இந்திய இழுவப்படகுகளை நிப்பாட்ட முடியாதவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அதே நேரத்தில் எங்களுடைய மீனவர்கள் இயல்பாக மீன்பிடியில் ஈடுபடுவதற்கு நாங்கள் முழுமையான தடைகளை விதிக்கின்றோம். அவர்களை சிரமத்துக்கு உள்ளாக்குகின்றோம். அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது மீனவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது இருக்கின்ற பொருளாதார நெருக்கடி, மண்ணெண்ணெயினுடைய விலை 3 மடங்காக இருக்கிறது. ஆனால் கடற்தொழிலாளர்கள் அந்த ஒரு மிகப்பெரிய செலவில் தான் அவர்கள் கடலுக்கு செல்கின்ற போது அவர்கள் பிடிக்கின்ற அட்டையினுடைய அளவை கட்டுப்படுத்துவதும் அல்லது அட்டை பாசை எடுத்துக்கொண்டு கடலுக்கு செல்வதால் சென்று விட்டு நீங்கள் வரும்போது மீன்களை பிடிக்க முடியாதென்று திணைக்களம் அவர்களுக்கு விதிப்பதும், அவர்களை எந்த நாளும் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதும், தொடர்ச்சியாக அவர்களை வைத்து அவர்களை தொடர்ச்சியாக வறுமை கோட்டின் கீழ் வாழ வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக அவர்களை மட்டுப்படுத்துவதும் ஒரு தொடர் நடவடிக்கையாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக கடத்தொழில் பணிப்பாளர் நாயகம் அவர்கள் உடனடியாக ஒரு பரிசீலனை செய்து அவர்கள் இந்தியாவில் இருந்து யாரும் ஒரு சிலர் அட்டை கொண்டு வந்தால் அவர்களுக்கேற்ற நடவடிக்கையை அவர்கள் எடுக்க வேண்டும். ஏனென்றால் மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடற்படைக்கு தெரியாமல் ஒரு கடற்தொழிலாளி வழியில போக முடியாது, கடற்படைக்கு தெரியாமல் அவர்கள் உள்வர முடியாது. அப்படியான சூழ்நிலையில் இந்தியாவில் இருந்து வருகின்றவர்களை நீங்கள் கைது செய்யலாம் அல்லது அதற்குரிய நடவடிக்கை எடுக்கலாம். ஒரு ஆள் 2 பேர் செய்தார்கள் என்பதற்காக மாவட்டத்தில் இருக்கிற அனைவருக்குமாக ஒரு சட்டத்தை போடுவது என்பது, ஒரு நடைமுறையை பின்பற்ற சொல்லுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்பதை நான் இந்த சபையில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதே நேரத்தில் தற்பொழுது நிதியமைச்சனுடைய விவாதமாக இருக்கின்ற போது இன்னும் ஒரு சில விடயங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற மகாவலி அதிகார சபையினுடைய செயல்பாடுகள் தொடர்பாகவும் அதே நேரத்தில் அங்கிருக்கின்ற அந்த தொல்பொருள் திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பாகவும் ஒரு சில விடயங்களை நான் இந்த சபையில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். குறிப்பாக மகாவலி அதிகார சபை என்பது தமிழர்களுடைய இனப்பரம்பலை இல்லாதொழிப்பதற்காக 1970-71 ஆண்டு காலப்பகுதிகளில் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். தமிழர்களுடைய இன விகிதாசாரங்களை அளிப்பதற்காக யுத்தம் முடிந்ததன் பிற்பாடு வெளியோயா பிரதேசம் தமிழ் மக்களுடைய நிலங்களை அபகரித்து மகாவலி அதிகார சபையினூடாக மக்களை குடியேற்றி அந்த பிரதேசத்தில் புதிய பிரதேச செயலகம் ஒன்றை யுத்தத்திற்கு பிற்பாடு உருவாக்கி அந்த பிரதேசத்தை சிங்களமயமாக்குகின்ற ஒரு செயல்பாடு மகாபலி அதிகார சபையினால் முன்னெடுக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட அவர்களுடைய சிந்தனை முடிந்துவிட்டது. அதைவிட தற்பொழுது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய மற்ற பிரதேசங்களை நாயாறு இருந்து கொக்குளாய், கொக்கு தொடுவாய், கர்நாடகணி பிரதேசங்களை மகாபலி அதிகார சபை தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பல முயற்சிகள் எடுத்து எங்களுடைய விவசாயிகள் ஏற்கனவே யுத்தத்துக்கு முன்பாக 84ஆம் ஆண்டுக்கு முன்பாக சொந்தமாக வயல் செய்தவர்கள் இன்று வயல் நிலங்கள் இல்லாமல் அவர்கள் தங்களுடைய பிரதேசங்களில் கூலி தொழிலாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 5 ஏக்கர் திட்டம், 10 ஏக்கர் திட்டத்தின் ஊடாக வழங்கப்பட்ட காணிகளுக்குரிய பெயர்கள் இருக்கிறது. ஆனால் அந்த பெயர்களையும் தாண்டி மகாவலி அதிகார சபை அந்த காணிகளை பெயர் விவரங்கள் பிரதேச செயலகங்களில் இருக்கிறது. அந்த பெயர் விவரங்கள் இருக்கிறவர்கள் தற்பொழுது வேறு மாவட்டத்தில் இருக்கலாம் அல்லது வெளிநாட்டில் கூட இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய ஆலோசனை இல்லாமல் அந்த நிலங்களை துப்புரவு செய்து அதை தங்களுக்கு ஏற்றவர்களுக்கு வழங்குவதற்கு மகாவலி அதிகார சபை தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கிறது. ஆகவே வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் குறிப்பாக முல்லைத்தீவு வவுனியா மாவட்டத்தில் இருக்கின்ற மகாவலி எல்வலயத்தில் இருக்கின்ற காணிகள் தொடர்பாக மகாவலி அதிகார சபை ஒரு மீள் பரிசீலனை செய்ய வேண்டும். ஏற்கனவே காணி வைத்திருந்தவர்களுக்கு பிரதேச செயலகங்கள் ஊடாக அவர்களுக்கு காணியை வழங்குவதற்குரிய நடவடிக்கையும் மகாவலி அதிகார சபை எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐகானை அழுத்தவும்.